எம்பி கனிமொழி திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்தாலும் முதல்வர் குடும்பம் அவரை தனியாகவே ஒதுக்கி வைத்து வருகிறது. ஆனாலும் கிடைக்கும் கேப்பில் கனிமொழி திமுகவை விமர்சனம் செய்துதான் இருக்கிறார். அந்த வகையில் முதல்வருக்கு பெரும் சிக்கலாக இருந்த ஞானசேகரன் வழக்கில் தற்போது தீர்ப்பு கிடைத்தது. அதனை நினைத்து பெருமையாக இருந்த முதல்வர் குடும்பத்திற்கு கனிமொழி குண்டை தூக்கி போட்டார் என்றே சொல்லலாம். ஞானசேகரன் குற்றவாளி என்றாலும் கூட தண்டனை ஜூன் 2ஆம் தேதி கொடுக்கப்பட உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சம்பவம் நடந்த நாளில் இருந்து 157வது நாளில் குற்றவாளியின் தண்டனையை தமிழக காவல்துறை உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்த வழக்கின் குற்றவாளி மீது தயவுதாட்சண்யம் இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இந்த வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். விரைவு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை என்று கிடைக்கும் என்றார். ஆனால் இந்த விஷயத்தில் பெண் பாதிக்கப்பட்டிருந்த போதும் கனிமொழி மௌனம் மட்டுமே காத்து வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தீர்ப்பு வந்தது. பெருமிதமாக கனிமொழி பேசி இருப்பது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தீர்ப்பு வெளியாவதற்கு 15 நாட்களுக்கு முன்புதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2016 முதல் 2018 வரை நடந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் 2019 தான் வெளிச்சத்திற்கு வந்தன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 6.5 ஆண்டு வரை விசாரணை நடந்தது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என கனிமொழி பேசியிருந்தார். கனிமொழியின் இந்த கருத்தை தான் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர். பொள்ளாச்சி வழக்கு 6.5 ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டதாக கனிமொழி சொல்கிறார். அதில் 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலம். எனவே கனிமொழி தெரியாமல் சொல்கிறாரா அல்லது அண்ணன் ஆட்சியை விமர்சித்து சேம் சைடு கோல் போடுகிறாரா என கேள்விகள் எழுப்பியும், அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஒரே எழுத்தாளர் போல என்ன எழுதி கொடுத்தாலும் அப்படியே சொல்ல வேண்டியது என்றும் கனிமொழி கிடைக்கும் கேப்பில் அண்ணன் ஆட்சியை சிக்க வைத்துள்ளார் என கூறப்படுகிறது. ஞானசேகரன் தீர்ப்பு திமுகவின் வெற்றியாக கொண்டாடி வரும் திமுகவுக்கு இது சம்மட்டியடியாக விழுந்துள்ளது. அதாவது இதுவரை கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டத்துக்கும் பாஜகவின் நலத்திட்டத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி வந்த திமுக தற்போது நீதிமன்றத்தின் உத்தரவுகளையும் போட்டுக் கொள்வது கேவலம் என கருத்துக்கள் எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.